வணக்கம். என் பேரு அசோக் நாராயண். நான் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்ல இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெய்ட் லைன் சாப்டரோட பார்ட் 3 சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ இதோட சாப்டர் சம்மரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாப்டர் சம்மரி வந்து நம்மளுக்கு ஒரு லெக்சர்ல முடிச்சோம். அண்ட் 2வது லெக்சர்ல நான் சாப்டர்ல ஒரு ரிலேட்டிவ் மோஷன் மட்டும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மிஸ் பண்ணியிருந்தேன். அத நான் லெக்சர் 2ல எடுத்திருந்தேன். இப்போ லெக்சர் 3. ஸோ லெக்சர் 3ல நம்ம என்னலாம் பண்ணணும்? மீதி கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டான சில நோட் பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 1 நீங்க வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல கிளியரா இருக்கணும். அது உங்களுக்கு கிளியரா இருக்கணும். 2 பி ஃபாஸ்ட். ஓகே. ஏன்னா இன்னைக்கு நம்ம ப்ராப்பரான ஜேஇ மெயின் லெவல் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க ஃபாஸ்ட்டா இருக்கணும். 3 பாஸ் அண்ட் ட்ரை. இதுக்கு மேல வர எல்லா கொஸ்டினுமே நீங்களே சால்வ் பண்ண முடியும். சரியா? இதுக்கு சொல்யூஷன்ஸ் தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நேத்தைக்கு நான் 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருந்தேன் லாஸ்ட் லெக்சர்ல. ஸோ இத நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் மட்டும், உங்களுக்கு புரியலனா மட்டும் நீங்க லெக்சர பாருங்க. சரியா? அதுக்கப்புறம் வேற அவ்வளோதான். என்ஜாய். நத்திங் எல்ஸ். சரி, இப்ப நம்ம இன்னையோட லெக்சர்க்குள்ள போலாம். ஸோ இன்னையோட லெக்சர்க்குள்ள நம்ம நேத்துக்கு எது வரைக்கும் பார்த்திருந்தோம்? இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, சம் தியரி கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். இதோட நீங்க ஹோம் ஒர்க் முடிச்சிருக்கணும். இந்த ஒய் அப்படிங்கிறதுக்கான ஹோம் ஒர்க் முடிச்சிருக்கணும். ஸோ இன்னைக்கு அதுக்கான ஓ மை காட்! ஜஸ்ட் எ செகண்ட். எஸ். இன்னைக்கு அதுக்கான ஆன்ஸர் பார்க்கலாமா? ஸோ 3.15 கொஸ்டின் நம்பர் 3.15ல இதான் நம்ம கொஸ்டின். நம்மளோட இந்த ஒய் அப்படிங்கிறது மெயின் கொஸ்டினே. ஏன் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆல்வேஸ் ஈக்குவல் டூ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டூ டிஎக்ஸ் பை dt. அண்ட் இந்த ஸ்மால் டிஎக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்மால் டிஎக்ஸ்க்குள்ள அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன அஸ்யூம் பண்ணுவோம்னா, இது வெரி இம்பார்ட்டன்ட். வி சேட் தட் அண்டர் ஸ்மால் டிஎக்ஸ் ரொம்ப சின்ன வெரி ஸ்மாலான ஒரு டிஎக்ஸ்ல தேர் இஸ் நோ டைரக்ஷன் சேஞ்ச். டைரக்ஷன் மாறல அப்படிங்கிறது தான் நம்ம அஸ்யூம் பண்றோம். சோ சோ என்னது? So fill up. So instantaneous speed is equal to instantaneous velocity. Okay. Okay. Okay, fine. So நம்ம நெக்ஸ்ட் போலாம். இந்த ஸ்மால் டிஎக்ஸ் தேர் இஸ் நோ டைரக்ஷன் சேஞ்ச் நம்ம கன்சிடர் பண்றோம். அதனால தான் இவ்வளோ அ தைரியமா நம்மளால சொல்ல முடியும். பட் ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தோம்னா, அதுல இருக்கிற டிஸ்பிளேஸ்மென்ட் உங்களுக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த டைரக்ஷன் சேஞ்ச்னால உங்களுக்கான மேக்னிட்யூட் ஆஃப் ஸ்பீடும் வெலாசிட்டியும் ஷுட் பி சேம்ன்னு ஒரு நெசசிட்டியும் இல்ல. ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம அடுத்து வந்து இந்த 3.16 பார்க்கலாம். 3.16 வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கொஸ்டின் சம் கான்செப்ட். நீங்க வந்து கான்செப்ட் கிளியரான கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஆக்சுவலி ஈஸி தான் இது. ஓகே. ஈஸி கொஸ்டின் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க. நானும் இப்ப சொல்றேன். லுக் அட் தி கிராஃப்ஸ். Carefully state with reason which of these cannot possibly represent one dimensional motion. ஓகே. சரி பாருங்க. எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கு. பார்ட்டிகிள் இப்படி ஒரு 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 ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ல இருக்குன்ற மாரி காமிக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் மாரி தெரியும். ஆனா தட்ஸ் நாட் ட்ரூ. ஏன்னா இது பாருங்க ஆரோ இப்படி போட்டுருக்காங்க. டைம்ல எப்பவாவது நம்மளால ரிவர்ஸ்ல போ முடியுமா? எனி பாசிபிலிட்டி இருக்கா? டைம்ல ரிவர்ஸ். ஸோ இதுல ஒரு கீ பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல 2 இடத்துலயும் நான் ஆட் பண்ணணும். இதுல இந்த கேனாட் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான காரணம் டைம் கோயிங் ரிவர்ஸ் இன் டைம் இஸ் நாட் பாசிபிள். அதான் இதோட கீ பாயிண்ட். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் கிளியர் ஆயிடும். ஸோ ஏவும், பியும் பாசிபிளே கிடையாது. பி ஏன்ப்பா பாசிபிள் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் உங்களுக்கு பார்க்க நார்மலா இருக்கும். டைம்ல ஃப்ரண்ட்ல போற மாரி. பட் அதே சர்க்கிள்ல இங்க டிராவல்ஸ் பண்ணுங்க. இதுல டைம்ல நம்ம ரிவர்ஸ்ல போறோம் இல்லையா? தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. சோ ஏயும், பியும் அலவுட் கிடையாது. நம்ம சி பார்க்கலாம். சி வந்து ஸ்பீட் வெர்சஸ் டைம். ஸ்பீட் என்ன ஆகுது? நெகட்டிவ் ஆகுது. அப்புறம் பாசிட்டிவ் ஆகுது. இது எனி டைம் பாசிபிளா? கேன் ஸ்பீட் எவர் பி நெகட்டிவ்? ஸ்பீட் என்னது? மேக்னிட்யூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஈக்குவல் டூ மேக்னிட்யூட் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. என்னதான் இருந்தாலும் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே. ஏன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டைமும் பாசிட்டிவ் தான். ஸோ ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இந்த இடத்துல நெகட்டிவ் போக சான்ஸே கிடையாது ஸ்பீடு. ஸோ இதுவும் அலவுட் கிடையாது. டோட்டல் பாத் லென்த் டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? கேன் இட் டிக்ரீஸ்? டிக்ரீஸ் ஆகுமா? நீங்க டோட்டல் பாத் லென்த் இப்படி போயிட்டு திருப்பி ரிவர்ஸே வந்தா கூட உங்க டோட்டல் பாத் லென்த் ஆட் ஆகும். ஓகே. டிக்ரீஸ் ஆவாது. ஏ, பி, சியா இருந்துச்சுன்னா,
ஏபி பிளஸ் பிசியா இருக்கும் டோட்டல் பாத் லென்த். ஓகே. சோ இட் வில் நெவர் டிக்ரீஸ். அதனால 4ம் 2ம் பாசிபிள் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம இந்த ஆன்சர் சொல்லியிருக்கோம்ல. செக் பண்ணலாமா நம்ம ஆன்சர் கரெக்ட்டான்னு? சோ ஏ, பி, சி, டி குடுத்திருந்தாங்க. இதுல ஏ டஸ் நாட் ரெப்ரசன்ட், பியும் டஸ் நாட் ரெப்ரசன்ட். அதுக்கான இது நான் குடுத்துருக்கேன். சி டஸ் நாட் ரெப்ரசன்ட், டி டஸ் நாட் ரெப்ரசன்ட். சோ பேசிக்கா இந்த இதுல எதுவுமே டஸ் நாட் ரெப்ரசன்ட் தான். இதுல இதுக்கான ரீசன் வந்து ரீசன் பாத் லென்த் நெவர் டிக்ரீசஸ். அண்ட் ஒரு பாயிண்ட் டூ நோட் என்னன்னா, இன் கேஸ் இது வந்து ஸ்பீடுக்கு பதிலா வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃபா இருந்தா, அது வந்து அலோவ்ட். வெலாசிட்டி நெகட்டிவா இருக்கலாம். அதே மாரி இது பாத் லென்த்க்கு பதிலா டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைமா இருந்தா அதுவும் அலோவ்ட். இது பாத் லென்த் ஸ்பீடுங்கிறதுனால தான் இது அலோவ்ட். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்பீட் வெர்சஸ் டைம் ஆர் பாத் லென்த் வெர்சஸ் டைம் கிராஃப் நம்ம எங்கேயும் யூஸே பண்ண மாட்டோம். எனக்கு அது அவ்வளவா யூஸ்ஃபுல்லான கிராஃபே கிடையாது. கொஸ்டின்ஸ் இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்த உடனே உங்களுக்கு ஸ்பீட் குடுக்கவே மாட்டாங்க. வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் அந்த மாரி கிராஃப்ஸ் தான் குடுப்பாங்க. ஸ்பீட் பாத் லென்த் எங்கேயும் யூஸ் ஆகாது. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான் அது. சரி 3.1 பார்க்கலாம். ஃபிகர் 3.21 ஓகே 3.21 ஃபிகர் இங்க இருக்கு. ஓகே. ஷோஸ் தி எக்ஸ்டி பிளாட் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் மோஷன். இஸ் இட் கரெக்ட் டு சே தட் ஃப்ரம் தி கிராஃப் பார்ட்டிகிள் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெய்ட் லைன் ஃபார் t less than 0 அண்ட் ஆன் பாரபோலிக் பாத் ஃபார் t greater than 0. இது கரெக்ட்டான்னு கேக்குறாங்க. இஃப் நாட் சஜஸ்ட் a சூட்டபிள் பிசிக்கல் கான்டெக்ஸ்ட். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நம்ம t ஈக்குவல் டூ மைனஸ் t லெஸ் தென் 0லேருந்து 0 வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கு. பார்ட்டிகிள் ஸ்ட்ரெய்ட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாரபோலிக் பாத்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஏன் தெரியுமா? நல்லா பார்த்தீங்கன்னா, t லெஸ் தென் 0ங்கிற t லெஸ் தென் ஓகே. இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு டவுட் வரலாம். t லெஸ் தென் 0னா என்ன மீனிங்? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு கார் ஏற்கனவே மூவ் ஆயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. அது வந்து கார் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வருது. சரியா? கோயம்புத்தூர்லேருந்து சென்னையா? அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு சென்னையில ஒரு சென்னை என்ட்ரா ஒரு சரி பூந்தமல்லி வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் உள்ள பூந்தமல்லி வருமா? ம். சரி. தேவையில்லாம கன்ஃப்யூஸ். சரி ஆம்பூர் டூ சென்னை சரியா? ஆம்பூர் டூ சென்னை போகுது. நடுவுல பூந்தமல்லி வருது. ஓகே. இப்ப என்ன ஆகுது? உங்க கார் போகுதா? நான் வந்து நான் வந்து ஆம்பூர்ல நான் வந்து பூந்தமல்லில இருக்கேன்னு வச்சுக்கோ. நான் என்ன சொல்லுவேன்? ஆம்பூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் வரத நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். பூந்தமல்லியில தான் நான் என் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அங்க தான் என்னோட t ஈக்குவல் டூ 0. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டைம் எல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு -2.5 ஹார்ஸ் முன்னாடி தான் என்னோட கார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஸோ அத நான் t லெஸ் தென் 0 ஆல டினோட் பண்ணுவேன். சரியா? இது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். t லெஸ் தென் 0னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டா இதுதான் அர்த்தம். சரியா? ஸோ t ஈக்குவல் டூ 0ங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் தான். t ஈக்குவல் டூ 0 வேல்யூ கிடையாது. ஓகே. சரி. ஸோ டி லெஸ் தென் இப்போ வந்து நம்ம ஈஸியா பார்க்கலாம். டி லெஸ் தென் 0ல பார்ட்டிகிள் மூவே பண்ணல. டி கிரேட்டர் தென் 0ல தான் பார்ட்டிகிள் மூவ் பண்ண ஆரம்பிக்குது. சரியா? ஸோ இந்த இந்த ரீஜியன்ல பார்ட்டிகிள் ஸ்ட்ரெய்ட் லைன்ல போகுதுன்னு அர்த்தம் இல்ல. பார்ட்டிகிளோட வெலாசிட்டி 0. ஓகே. ஆர் வெலாசிட்டிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் 0. டோட்டல் டைம் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் 0 தெரியுதா? அதுக்கப்புறம் அது டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பாரபோலிக் பாத் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவும் தப்பு. இது ஸ்ட்ரெய்ட் லைன்லயே கூட இருக்கலாம். ஏன்? ஸ்ட்ரெய்ட் லைன்லயே இருக்கலாம். அதோட ஸ்பீட் மாறிட்டே இருக்கு. டான்ஜென்ட் ஆஃப் த கிராஃப் தான் மாறுது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்போட டான்ஜென்ட் மாறுறது வந்து என்ன அர்த்தம்? அதோட ஸ்பீட் மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். சாரி ஸ்பீட் கிடையாது வெலாசிட்டி. வெலாசிட்டி மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? சோ இது வந்து உங்களுக்கு பிசிக்கல் கான்டெக்ஸ்ட் என்னன்னு நம்ம வந்து இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நோ. நோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அப்பதான் கொஸ்டின் குடுப்பாங்க. சோ இது எது இந்த கிராஃப் வந்து கிராஃப் இஸ் ஆஃப் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஹெல்ட் ஃபார் சம் டைம் அட் ஹைட் h. அதிலயும் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் டவுன்வர்ட் டைரக்ஷன் அவங்க பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸிஸ் அப்படின்னு எடுத்திருக்காங்க. சரியா? சோ இது வந்து ஃப்ரீ ஃபால். ஓகே. இது ஃப்ரீ ஃபால்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஈஸியா சொல்லணும்னா மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். சரியா? என்னது? மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். இனிஷியல் இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டூ 0. ஸ்டார்ட்டிங்ல 0ல இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன்ல போகுது. இதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீ ஃபால். ஓகே. சரி இப்ப நெக்ஸ்ட் போலாம். 3.18. A police van moving on a highway with speed 30 km per hour fires a bullet at thief's car speeding away. Okay. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். போலீஸ் வேன் ஒண்ணு இருக்கு. தீஃப்ஸ் கார் ஒண்ணு இருக்கு. அத பார்த்தோனே நீங்க என்ன சொல்லணும்? ரிலேட்டிவ் மோஷன். நம்மளுக்கு ரிலேட்டிவ் மோஷன் தெரிஞ்சுச்சு. 2 ஆப்ஜெக்ட் இருக்க உடனே அது ரிலேட்டிவ் மோஷன். சோ ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். நெக்ஸ்ட். Fires a bullet at thief's car speeding away in the same direction with speed 192 km per hour. சரி, இது 30 km per hour தான்.
தீஃபோட கார் 192 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகுது. ஸோ பேசிக்கா இவங்க வந்து இன்னும் ஒரு 192 மைனஸ் 30 162 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் வந்து அவங்க இது பண்ணணும். சரியா? இதுல மசில் ஸ்பீட் அப்டின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் வாட் திஸ் இஸ். ஓகே. இப்ப நான் இத சொல்யூஷன்ல இப்பவே சொல்லிடுவேன். பட் பாஸ் அண்ட் ஃபைண்ட். ஓகே. பாஸ் அண்ட் ஃபைண்ட். இப்ப இது என்ன அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. மசில் ஸ்பீட்னா என்ன? இஸ் 150 மீட்டர் பெர் செகண்ட். இதுவும் மீட்டர் பெர் செகண்ட். கன்வெர்ட் டூ கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. With what speed does the bullet hit thief's car? Note obtaining the speed which is relevant for damaging the thief's car. Okay. இது என்னன்னா ரிலவன்ட் ஃபார் டேமேஜிங் தி தீவ்ஸ் கார்னா என்ன அர்த்தம்னா ரிலேட்டிவ் டு த தீவ்ஸ் கார். அதாவது திருடனை பொறுத்த வரைக்கும் திருடன் ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போறான்னு வச்சுக்கோ. புல்லட்டும் ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்லயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? 1 செகண்ட். புல்லட்டும் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வருதுன்னா 2த்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டாவே இருக்கும். புல்லட்ட திருடன் காரோட ஸ்பீடா போனா தானே போலீஸ் வேன்ல இருந்து கார போய் அடிக்கும் புல்லட். சோ அதனால நம்மளுக்கு வந்து ரெலவன்ட் டூ ஹிட்டிங் டேமேஜிங் தி தீவ்ஸ் கார்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் புல்லட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் கார். ஓகே. இதுல நீங்க இன்னும் ஈஸியா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு இதுல 162 இருக்கா? அத இப்போ 150 நீங்க கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருமா? இல்ல 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. சோ ஐ திங்க் இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு 162 180ங்கிறதுனால 28 ஆர் 18 சம்திங் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே. மீட்டர் பெர் செகண்ட் குடுத்துட்டாங்களா? ஆ ஏன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸ்பீட் ஆஃப் போலீஸ் வேன் இருக்குல்ல, அது 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கா? அது ஓகே. எல்லாத்தையும் அவங்க மீட்டர் பெர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்றாங்க. சரியா? So அதே மாரி மசில் ஸ்பீட் ஆஃப் புல்லட் வந்து 150 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். ஸ்பீட் ஆஃப் தீவ்ஸ் கார் வந்து 182 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. புல்லட் ஃபயர்ட் ஃப்ரம் மூவிங் வேன் இதுக்கு ஒரு 150 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. போலீஸ் வேன் என்ன பண்ணுது உங்களுக்கு? அது இன்னொரு 8.33 மீட்டர் பெர் செகண்ட் அதுவும் தள்ளிட்டு இருக்கு. ஸோ இந்த மசில் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ த கன். கன்ன பொறுத்தவரைக்கும் அது என்ன ஸ்பீட்ல போகுதுங்கிறது. ஸோ கன்லேருந்து 150 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போகுது. கன்னே ஒரு 8.33 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு 158.33 மீட்டர் பெர் செகண்ட். அதுலயே இப்போ தீவ்ஸ் காரோட வெலாசிட்டி என்ன? 53.33 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா 105 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். இப்போ இத நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? ஆ மீட்டர் பெர் செகண்ட் இன்டூ 18/5 வருமா? ஆமா. இன்டூ 18/5 மாரி வரும். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்லயும் பண்ணலாம். மீட்டர் பெர் செகண்ட்லயும் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மசில் ஸ்பீட் அப்படிங்கிறது வெலாசிட்டி சாரி வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வித் ரெஸ்பெக்ட் டூ த கன். ஓகே. ஸோ கன் இனிஷியலா ஒரு வெலாசிட்டில இருக்குன்னா, அத நீங்க புல்லட்க்கு ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 3.19 சஜெஸ்ட் அ சூட்டபிள் சிச்சுவேஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ். ஃபர்ஸ்ட் கிராஃப்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இனிஷியலா 0 டிஸ்பிளேஸ்மென்ட். இது t லெஸ் தென் 0 தான் இருக்கு பாருங்க. அது ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட் டூ நோட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸ்பீட் ஆகுது அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இன்கிரீஸ் ஆகுது. அப்புறம் சேம் வெலாசிட்டில டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் இது? இது வந்து நீங்க ஒரு பால வந்து அப்வர்டா ஒரு பில்டிங்ல இருந்து த்ரோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து பில்டிங்ல த்ரோ பண்ணது வேணாம். ஒரு ஒரு ஹைட்ல இருந்து டிராப் பண்ணா வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஒரு பாயிண்ட்ல 0 ரீச் ஆனதுக்கப்புறம். அண்ட் அது அதுக்கப்புறம் நெகட்டிவ் வெலாசிட்டி ரீச் ஆகுது. ஸோ நெகட்டிவ் வெலாசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது என்னவா இருக்கலாம்? நம்மளுக்கு சரி. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாமா? நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னா, உங்களுக்கான தாட் ப்ராசஸ் எப்படி வரணுங்கிறதுக்காக சொல்றது தான். இது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிமிலர் சிச்சுவேஷன் இஸ் வென் ஃபுட்பால் இஸ் கெப்ட் அட் ரெஸ்ட், இஸ் கிக்ட் அண்ட் கெட்ஸ் ரீபவுண்ட் ஆன் ரிஜிட் பால். ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு நம்ம நம்ம என்ன யோசிச்சோம், ஒரு பால் டிராப் பண்றோம் தரைக்கு. அப்ப என்ன ஆகும்? இது இங்க வரைக்கும் இன்கிரீசிங் ஸ்பீட் வரும். அதுக்கப்புறம் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் இல்லையா? ஸோ திருப்பி இங்க வரும்போது 0 வந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி பவுன்ஸ் ஆகும். நம்ம சொன்ன பால் ஆன் கிரவுண்ட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து திருப்பி இப்படி ஆயிடும் கிராஃப். சரியா? ஆனா நம்மளுக்கு அப்படி வேணாம்ல. நம்மளுக்கு திருப்பி மேல வந்ததுக்கப்புறம் இன்னும் நெகட்டிவ் ஸ்பீட் போய் இப்படி போயிடணும். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் இருக்கு. அத நீங்க பால்ல கிக் பண்றீங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0 சடன் இம்பல்ஸ்ல அது போய் வால்ல இடிக்குது. இடிச்சு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டே இருக்கு. ஓகே. இது வந்து அவங்க அந்த இப்படி ஒரு பிசிக்கல் சிச்சுவேஷன் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி 0ல இருந்து ஸ்லோவா இன்கிரீஸ் ஆகுதா?
அத பாருங்க. வெலாசிட்டி தென் ரெடியூசஸ் டூ 0. இது வந்து football initially get at rest, is kicked and gets rebound from rigid wall so that its speed gets reduced. Then it passes from player who has kicked it and ultimately gets stopped after some time. Okay. ஸோ இது வந்து நீங்க ஃபுட்பால் விளையாடிருந்தா புரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி பாய்ஸ்க்குலாம் புரிஞ்சிருக்கும். கேர்ள்ஸ் நெறைய பேர் வந்துனா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ சாட்ல போடுங்க. கேர்ள்ஸ் டூ ப்ளே ஃபுட்பால்ன்னு. சும்மா தான் சொன்னேன் இது. ஒரு ஜோஷ் சொல்லி விடுறதுக்கு. ஓகே நெக்ஸ்ட் போலாம். வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் இது. வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப்ல இங்க என்ன ஆகுது? உங்களுக்கு வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. திருப்பி ஒரு ஹைட் ரீச் ஆகுது. ஒரு வெலாசிட்டி சடன் இன்கிரீஸ் ஆகுது இந்த இடத்துல. சடன் இன்கிரீஸ். ஓகே. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சடன் இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சடன் இன்கிரீஸ் இப்படி ஆகுது. ஸோ இந்த சடன் இன்கிரீஸ் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. இந்த சடன் இன்கிரீஸ் இவங்க எப்படி குடுத்துருக்காங்க இங்க? சைன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ், மேக்னிட்யூட் டிக்ரீசஸ் அண்ட் இதுல வந்து மேக்னிட்யூட் டிக்ரீசஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் இந்த சடன் இன்கிரீஸ் அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத அவங்க எதுக்கு ரிலேட் பண்றாங்கன்னா, ஒரு பால் வந்து டிராப் பண்ணா தரையில டிராப் பண்ணா அது எப்படி இருக்குங்கிறது ரிலேட் பண்றாங்க. இது வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப்ல. ஸோ வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிங்க. ஒரு பால் வந்து ஒரு ஹைட்ல இருந்து டிராப் பண்றீங்க. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு வெலாசிட்டிங்கிறத விட ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் வெர்சஸ் டைம் கிராஃப் மாரி ஒரு இதுக்கானது. இது வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்ல. எஸ், எஸ். பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம அப்வர்ட் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். சரியா? ஓகே. ஸோ அப்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, ஆ எஸ் அப்வர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, இனிஷியலா எனக்கு டிராப் பண்ணும்போது என்ன ஆகும் இங்கேருந்து? இந்த 0லேருந்து டிராப் பண்றீங்க. இப்படி போகும். டவுன்வர்டா போகும். ஓகே. டவுன்வர்டா போம்போது வெலாசிட்டி நெகட்டிவ். அண்ட் தென் அது ஒரு ஹெவி நெகட்டிவ் பாயிண்ட் ரீச் ஆகும்போது, உங்களுக்கு தரையில அது பவுன்ஸ் ஆகுதுல்ல. ஸோ பவுன்ஸ் ஆன அந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்? திருப்பி அது அப்வர்ட் டைரக்ஷன்ல மாறிடும். சேம் மேக்னிட்யூட்ல. ஸோ இங்க இருக்கிற சேம் மேக்னிட்யூட்ல இது அப்வர்ட் டைரக்ஷன்ல மாறிடுது. சரியா? அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு தரைக்கு வருது. சாரி தரைக்கு இன்னும் வரல. இங்க இருக்கா? இது என்ன ஆகுதுன்னா, தரையிலேருந்து ஆரம்பிக்குது. மேல போது, மேல போது. ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகுது. ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஒரு வெலாசிட்டி 0. அதுக்கப்புறம் பொறுமையா டவுன்வர்ட் டைரக்ஷன் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ பொறுமையா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இன்கிரீஸ் ஆகுது. இந்த இடத்துல திருப்பி தரைய ஹிட் பண்ணுது. உடனே அது வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுது. திருப்பி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இதுல நீங்க ஒண்ணு கேட்கலாம். ஏன்பா இதோட ஹைட் சேமா இல்ல? நீ சொன்ன மாரி அது தரை ஹிட் ஆன உடனே சேம் மேக்னிட்யூட்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பீடு மாறணும்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் கிராஃப் இப்படி இருக்கணும்ல. இப்படி எல்லாம் பேரலல் லைன்ஸ் மாரி இருக்கணும் நம்மள பொறுத்தவரைக்கும். பட் அந்த அந்த சிச்சுவேஷன் இல்ல. ஏன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 1 இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு பேரலல் லைன்ஸா இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்னா என்னன்னா, சேம் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஈக்குவல் டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இன்டூ வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் மோஷன்ல வரும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் சொல்லுவேன். சரியா? கொலிஷன் மாரி சாப்டர்லாம் வரும்போது யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் வெர்சஸ் டைம். ஆக்ஸலரேஷன் சடன் இன்கிரீஸ் ஆகுது. அப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆகுது. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேம் சிம் வென் ஹேமர் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஸ்ட்ரைக்ஸ் அ நெயில். இப்போ ஹேமர் வந்து இனிஷியலா யூனிஃபார்ம் வெலாசிட்டி 0 ஆக்ஸலரேஷன்ல போயிட்டு இருக்கு. ஒரு நெயில் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஆகுது? அதோட அதோட ஆக்ஸலரேஷன் வந்து இன்கிரீஸ் ஆகல. ஆக்சுவலி டிக்ரீஸ் ஆகுது. பட் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்தா ஆக்ஸலரேஷன் இன்கிரீஸ் ஆகுது. சடன் ஸ்டாப் ஆகுது. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அந்த நெயில் உள்ள போற டைம் வரைக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த நேரம் வரைக்கும் சடனா ஸ்டாப் ஆயிட்டு, திருப்பி நீங்க ஹேமர வெளில எடுத்துருவீங்கல்ல. ஸோ திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திருப்பி ஒரு கான்ஸ்டன்ட் 0 ஸ்பீட்லேருந்து ஒரு ஸ்பீட் அட்டெயின் ஆயிட்டு அங்க அப்படியே மெயின்டெயின் ஆயிடும். ஓகே. இது வந்து வெரி, வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இவங்க வெரி இந்த இந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, இந்த மாரியெல்லாம் உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. ஓகே. கவலைப்பட தேவையில்ல. பட் டக்குனு பிசிக்கல் சிச்சுவேஷன் கேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்க எப்படி சொல்றது? கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே. ட்ரிக்கி கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் 3.20. 3.20 இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பத்தி பார்த்தோம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா இவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. யூ வில் லேர்ன் மோர் இன் டீட்டெயில் அபௌட் திஸ் மோஷன் இன் சாப்டர் 14. அண்ட் சாரி இந்த மோர் இன் டீட்டெயில் அபௌட் திஸ் இன் சாப்டர் 14 இருக்குல்ல, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சாப்டர் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி இம்பார்ட்டன்ட். அட்வான்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்ளோ வெயிட்டேஜ் இல்ல இந்த சாப்டருக்கு. ஓகே. சரி. இப்போ இதுல என்ன குடுத்துருக்காங்க? இதுல அவங்க கேட்டது வெரி சிம்பிள் தான். Figure gives the XT plot of particle executing one-dimensional harmonic motion. Signs of position, velocity, acceleration. ஓகே. சைன் ஆஃப் பொசிஷன் ரொம்ப சிம்பிள். சைன் ஆஃப் பொசிஷன் என்னது?
இந்த மேல இருக்கும்போதெல்லாம் பாசிட்டிவ், கீழ இருக்கும்போதெல்லாம் நெகட்டிவ். வெலாசிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த டான்ஜென்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த இடத்துல டான்ஜென்ட் பாசிட்டிவா இருக்கு. இந்த இடத்துல டான்ஜென்ட் நெகட்டிவா இருக்கு. ஸோ எங்கெல்லாம் டான்ஜென்ட் பாசிட்டிவா இருக்கோ, அங்கெல்லாம் வெலாசிட்டி பாசிட்டிவ். எங்கெல்லாம் டான்ஜென்ட் நெகட்டிவா இருக்கோ, அங்கெல்லாம் வெலாசிட்டி நெகட்டிவ். 2 பாசிட்டிவ், 2ம் நெகட்டிவா இருக்கலாம். ஓகே. ஸோ டான்ஜென்ட் ஆஃப் த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் ஆஃப் தி கிராஃப்ன்னு பார்க்கலாம். இப்ப ஆக்ஸலரேஷன்க்கு என்ன பண்ணும்னு பார்த்தா, ஆக்ஸலரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் கிராஃப். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. ஸ்லோப் ஆஃப் கிராஃப் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் கிராஃப் இஸ் பாசிட்டிவ். இங்க ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுது. இந்த டயகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இங்க. சாரி. இந்த இடத்துல ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சமா 0 ரீச் ஆகுது. அப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ நெகட்டிவ். புரியுதா? ஸோ நீங்க என்ன பார்க்கணும்னா, சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் கிராஃப் பார்க்கணும். அண்ட் இதுல ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் சொல்றேன். இப்போ ஷார்ட்கட் மாரி இருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த சாப்டர் படிக்கும்போது, சாப்டர் 14 படிக்கும்போது சிஸ்டம் அப்போ உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். ஆக்ஸலரேஷன் ஆக்ஸலரேஷன்ங்கிறது எக்ஸ் டபுள் டான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஓகே. ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அத நெக்லெக்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்ஸலரேஷனோட சைன் வந்து நெகட்டிவ் ஆஃப் பொசிஷனோட சைன். ஓகே. இது வந்து சின்ன ஷார்ட்கட் மாரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆக்ஸலரேஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். மேலலாம் நெகட்டிவ், கீழ பாசிட்டிவ். ஓகே. இது ஆக்ஸலரேஷன்க்கு. இது வந்து சின்ன ஷார்ட்கட். இல்லாட்டி நீங்க சேஞ்ச் இன் ஸ்லோப் ஆஃப் கிராஃப் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா எப்போ வொர்க் ஆகும்? ஒன்லி ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3.21 இது வந்து நான் திருப்பி வந்து சொல்றேன். ரிவைஸ் திஸ் கொஸ்டின் ஓகே. சாப்டர் 14 பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க. 3.21 ஃபிகர் 3.24 இதுதான் 3.24 gives a C plot of a particle in one dimensional motion. Three different equal intervals of time are shown. இந்த இன்டர்வல், இந்த இன்டர்வல், இந்த ஓகே. In which interval is the average speed greatest? ஆவரேஜ் ஸ்பீட் கிரேட்டஸ்ட்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்லோப் கிரேட்டஸ்ட்டா இருக்கும். அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்கறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் த மேக்னிட்யூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. சாரி ஆவரேஜ் ஸ்பீட் கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி ரிலேட்டடே கிடையாது. பட் அவங்க சின்ன இன்டர்வல்ல தானே கேட்கறாங்க. அந்த இன்டர்வல்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து சேமா தான் இருக்கு. இங்க மட்டும் லைட்டா மாறுது. பட் நோ ப்ராப்ளம். இங்கேயும் சேமா இருக்கு. ஸோ, நீங்க இன்னும் இன்ஸ்டன்டனியஸா எடுத்துட்டு, யூ கேன் அப்ராக்ஸா இது எப்படி சொல்லணும்னா, ஒரு சின்ன ஷார்ட்கட் மாரி சொல்றேன். அப்ராக்ஸா இத ரொம்ப இன்ஸ்டன்டனியஸ் மாரி எடுத்துட்டு, அப்புறம் நீங்க கம்பேர் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ, இங்க ஸ்லோப் பாருங்க. ஸ்லோப் வந்து உங்களுக்கு கன்டினியூயஸ் இன்கிரிமென்ட்ல இருக்கு. இங்க இன்கிரீஸ் ஆயிட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ, கன்ஃபார்ம் இதோட ஆவரேஜ் ஸ்பீட் இதோட கம்மியா இருக்கும். ஏன்னா, இதுல என்ன ஆகுது? பார்ட்டிகிள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. இவ்வளவு தூரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ, யூஸ்லெஸ். இதுல பார்ட்டிகிள் கன்டினியூஸா போகுது. ஏதோ ஒரு ஸ்பீட்ல. ஓகே. ஏதோ ஒரு வெலாசிட்டில. இங்க பார்ட்டிகிள் ரிட்டர்ன் போகுது. ஏன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி இருக்கு. ஆனாலும் அதோட ஸ்லோப் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. இங்க இருக்கிற இந்த ஆங்கிள விட, இந்த ஆங்கிள் தீட்டா விட, இங்க இருக்கிற இந்த ஆங்கிள் தீட்டா வந்து அதிகம். சோ இந்த பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் அதிகமா இருக்க காரணத்தால், அங்க உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் அதிகமா இருக்கும். சரியா? இது வந்து நீங்க ஜஸ்ட் ஸ்லோப் கம்பேரிசன் தான் இதுதான். எக்ஸ்பிளைன் பண்றதுனால கஷ்டமா இருக்கு. நீங்க இத பார்த்தே கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க பார்த்தே கண்டுபிடிக்க தான் அவங்க இந்த கொஸ்டினே குடுத்துருக்காங்க ஈஸியா. ஓகே. நெக்ஸ்ட். சாரி. கிவ் சைன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் ஈச் இன்டர்வல். இங்க சைன் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? பாசிட்டிவ். சாரி ஆவரேஜ் வெலாசிட்டி. தெரியுதா? ஆவரேஜ் வெலாசிட்டி. இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவ். ஏன்னா டோட்டல் வெலாசிட்டி பாசிட்டிவ் தான் இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் பாசிட்டிவ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நெகட்டிவா இருக்கு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இது பாசிட்டிவா இருக்கும். இந்த இடத்துல இது கண்டிப்பா நெகட்டிவ். ஓகே. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆன்ஸர் பார்க்கலாம் வாங்க. சோ இதுல வந்து பாசிட்டிவ் ஃபார் இன்டர்வல்ஸ் 1 அண்ட் 2, நெகட்டிவ் இன் இன்டர்வல் 3. ஓகே. வெரி சிம்பிள் தான். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொன்னேன்னா, இது பொறுமையா சொல்ற அளவுக்கு இத பொறுமையா சொன்னா தான் புரிஞ்சுக்க முடியுங்கிற ரேஞ்ச்ல நீங்க இருந்தீங்கன்னா, போய் தியரி ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? தியரி ரிவைஸ் பண்ணாம இத பார்க்க வேண்டாம். சரி, இப்போ லாஸ்ட் கொஸ்டின் 3.22 இது வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி ஸ்லைட்லி டஃப்பர் தென் லாஸ்ட் கொஸ்டின். போன கொஸ்டினோட கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பட் ட்ரை அவுட். ஏன்னா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஹோம் ஒர்க் ஆஃப் டுடேஸ் லெக்சர். ஓகே. இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் இங்க குடுத்துடுறேன். நீங்க அந்த சொல்யூஷன் நீங்க பார்த்துடலாம். சோ இங்க கேட்கிறதெல்லாம் பாருங்க. விச் இன்டர்வல் இஸ் ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் கிரேட்டஸ்ட்? என்ன ஸ்பீட் வெர்சஸ் டைம் கேட்கறாங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? ஸ்லைட்லி டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் விச் இன்டர்வல் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் கிரேட்டஸ்ட். Choosing the positive direction as constant direction of motion. As constant direction of motion. புரியுதா? மோஷன் வந்து இதுல வந்து ஒரு பெரிய க்ளூ இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா நீங்க டீகோட் த க்ளூ. டீகோட் த க்ளூ. ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன க்ளூ குடுத்துருக்காங்க. ஸோ இத வச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கான பொறுமையா நான் வந்து ஸ்க்ரோல் பண்றேன். சொல்யூஷன் இங்கேயே இருக்கும். பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வேணும்னா. பட் ஃபர்ஸ்ட் ட்ரை அவுட். ஓகே. இப்போ நம்ம அடிஷனல் எக்சர்சைஸ் போலாம். அடிஷனல் எக்சர்சைஸ் தான் ஆல்வேஸ் டஃப்பா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து அடிஷனல் எக்சர்சைஸும் பார்த்துடலாம். ஓகே. அடிஷனல் எக்சர்சைஸ் இது இது வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஜேஇ மெயின்ஸ். ஓகே. இப்ப பார்ப்போம். A three-wheeler starts from rest and accelerates uniformly with 1 meter per second square on straight road for 10 seconds and then moves with uniform velocity. Plot distance covered vehicle during nth second versus n. Okay. Distance covered by the vehicle during nth second versus n. ஒண்ணுமே கிடையாது. இது ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் தான். உங்களுக்கு கேட்கும்போது லைட்டா பயமா இருக்கும். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் திஸ் பிளாட் டு பி டியூரிங் அன் ஆக்ஸலரேட்டட் மோஷன்? ஸ்ட்ரெய்ட் லைன் ஆர் பாராபோலா? இந்த nth செகண்ட்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வெர்சஸ் n அப்படின்னு நம்ம ஒரு பிளாட் பண்றது வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்டா வச்ச கிராஃப் மாரி வரும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சில இங்க பாருங்க. சில பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வெர்சஸ் 1 ஃபர்ஸ்ட் செகண்ட் வெர்சஸ் 1 செகண்ட்ஸ். செகண்ட் செகண்ட் வெர்சஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 0 டூ 1. செகண்ட் செகண்ட் வந்து 1 டூ 2 செகண்ட்ஸ். தேர்ட் செகண்ட் வந்து 2 டூ 3 செகண்ட்ஸ். ஃபோர்த் செகண்ட் வந்து இந்த ஃபோர்த் செகண்ட்ல எப்படி சொல்றது? n செகண்ட் தான். இந்த செகண்ட் வந்து டைம் குறிக்குது. ஓகே. டைம். ஸோ அத வந்து செகண்ட் அந்த செகண்ட் இது. இந்த nth அப்படிங்கிறது இந்த ஹவ் மெனித் அப்படின்னு சொல்லுது. ஹவ் மெனித். ஓகே. ஸோ ஐ திங்க் ஸ்பெல்லிங் ராங். பட் பாருங்க ஹவ் மெனித் தான் குறிக்குது. ஓகே. ஸோ இது nth செகண்ட் அப்படிங்கிறது இது. இது nth செகண்ட் வெர்சஸ் வெர்சஸ் சாரி distance covered in nth second versus nth second. Okay. Distance covered in nth second versus nth second. Okay. Sorry for the delay. ஓகே. ஸோ இது முடிஞ்சா, இப்போ நம்ம வந்து இதில பார்ப்போம். இது நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட் லைனா வருது. பேசிக்கா நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் லைனா தான் வரும். பட் ஸ்டில் இது வந்து ஆஃப்டர் n = 10 செகண்ட்ஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் பேரலல் டூ வாட்? பேரலல் டூ எக்ஸ் ஆக்ஸிஸ் தான் வரும். ஏன்னா 10 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் மூவ் ஆகும். ஸ்ட்ரெய்ட் ரோட் ஃபார் 10 செகண்ட்ஸ். ஓகே. அண்ட் தென் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே. ஃபைன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் வந்து இட் கீப்ஸ் இன்கிரீசிங். ஆனா உங்களோட வெலாசிட்டி வந்து இந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆகும். புரியுதா? ஓகே ஃபைன். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே. இந்த இடத்துல அவங்க வெலாசிட்டி வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, சின்ஸ் த கிவன் த்ரீ வீலர் அக்வயர்ஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ், த லைன் வில் பி பேரலல் டூ த டைம் ஆக்ஸிஸ் ஆஃப்டர் n = 10 செகண்ட்ஸ். இது வந்து தப்பு. இது இனிஷியலி இது ஆக்ஸலரேட் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ இது வில் நாட் பி ஸ்ட்ரெய்ட் லைன். தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஒன் செகண்ட். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு இதுல. என்ன ப்ராப்ளம்னா, இந்த இடத்துல dn is equal to half into இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியலா ஆக்ஸலரேட் ஆயிட்டு இருக்குல்ல, அது ஆக்ஸலரேட் ஆயிட்டு இருக்கும்போது ஆம் ஓகே. இது வந்து டியூரிங் nth செகண்ட் கேட்கறதுனால இந்த dn இஸ் ஈக்குவல் டூ ஹால்ஃப் இன்டு 2n-1ங்கிற ஃபார்முலா டிரைவ் ஆகுது. எப்படி டிரைவ் ஆகுது? u பிளஸ் a இன்டு 2n-1. ஏன்னா இது nth செகண்ட்லாம் கேட்கறாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் இந்த ut பிளஸ் ஹால்ஃப் a t ஸ்கொயர்ல அந்த t ஃபுல்லா 1ன்னு வச்சுட்டாங்க. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0வா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஹால்ஃப் இன்டு 2n+1 2n-1. ஸோ அது இப்போ ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து இது அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இதுக்கு மேல இது வந்து உங்களுக்கு பேரலல் லைனா போகும். ஓகே. ஏன் அப்படி பேரலல் லைனா போகும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி ஃபார்முலா. ஓகே. இந்த ஆக்ஸலரேஷன் 0 ஆயிடுமா? இந்த ஆக்ஸலரேஷன் 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யூஸ் இல்ல. இந்த a ஈக்குவல் டூ ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் a ஈக்குவல் டூ 0 ஆயிடும். ஸோ a ஈக்குவல் டூ 0 ஆயிடும்னா dn ஈக்குவல்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல பிளஸ் கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இதுவரைக்கும் இது ரீச் ஆன இந்த இந்த டிஸ்டன்ஸ். ஓகே. 10 மீட்டர் ரீச் ஆயிருக்குல்ல. அதுதான் இதுவரைக்கும் அது ரீச் ஆனது. அதுக்கப்புறம் dn வந்து ஜஸ்ட் 10 மீட்டராவே தான் இருக்கும். ஓகே. ம். லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன் போலாம். இது ஆனா ஒரு ஒரு சின்ன குயிஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா, இங்க போனதுக்கு அப்புறம் இது இப்படி இருக்குமா? ஆர் சம்வேர் எல்ஸ் இந்த ஹைட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க.
இந்த ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகே. ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஏன்னா அது ஒரு சின்ன ஹோம்வொர்க் கொஸ்டின் உங்களுக்கு தரேன். ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A boy standing on stationary lift, open from above, throws a ball upwards with maximum initial speed he can, equal to 49 meters per second. How much time does the ball take to return to his hands? If lift starts moving up with uniform speed 5 meter per second and boy again throws the ball with maximum speed, how long does it take to return to his hands? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது? அவன் லிஃப்ட்லயே இருக்கான். அவன் தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் திருப்பி அது எத்தன செகண்ட்க்கு அப்புறம் வரும்னு கேட்கறாங்க. செகண்ட் கேஸ்ல லிஃப்ட் மூவ் ஆகுது. ஸோ 2மே பார்க்கலாம். இது ரிலேட்டிவ் மோஷன். கேஸ் 1ல உங்களுக்கு லிஃப்ட் ஸ்டேஷனரி. ஸோ 0 ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டி ஆஃப் பால் 0 ஆயிடும். ஸோ டைம் டேக்கன் வந்து 5 செகண்ட்ஸ். பட் அது அசென்ட் எப்படி சொல்றது? டைம் வந்து 5 செகண்ட்ஸ் அதோட ஸ்பீட் 0 ஆகுது. திருப்பி கீழ வரதுக்கு இன்னொரு 5 செகண்ட்ஸ் இருக்குல்ல. இது நல்லா நோட் பண்ணுங்க. டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டூ டைம் ஆஃப் டிசென்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. இது ஏன் ஈக்குவல் அப்படின்னு டிரைவ் பண்ணி பாருங்க. பட் ஸ்டில் இது ஃபேக்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டூ டைம் ஆஃப் டிசென்ட். ஸோ இந்த இடத்துல இது 5 செகண்ட்ஸ். அது 5 பிளஸ் 5. ஏன்னா அசென்ட்க்கு ஒரு தடவை, திருப்பி டிசென்ட்க்கு ஒரு தடவை. ஓகே. ஸோ அது 5 பிளஸ் 5 இது எவ்வளோ இருக்கும்? 10 செகண்ட்ஸ். ஓகே. 10 செகண்ட்ஸ் டேக்கன். கேஸ் 2 ஸ்லைட்டா கஷ்டமா இருக்கும். ஆனா லிஃப்ட் வாஸ் மூவிங் அப் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி 5 மீட்டர் பெர் செகண்ட் தானே. ஸோ அந்த 5 மீட்டர் பெர் செகண்ட் எக்ஸ்ட்ரா அவன் குடுக்குறது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் தி பால் வித் ரெஸ்பெக்ட் டு தி பாய் ரிமைன்ஸ் சேம். ஓகே. இனிஷியலா அவன் தூக்கி போடும்போது ஒரு 5 மீட்டர் பெர் செகண்ட் எக்ஸ்ட்ரா தான் அவன் தூக்கி போட்டிருப்பான். அண்ட் ஸ்டில் டியூரிங் தி என்டையர் கால்குலேஷன் பாய்க்கும் பால்க்கும் நடுவுல இருக்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னது? 49 மீட்டர்ஸ் பெர் செகண்ட் தான் இனிஷியலி. அதுக்கப்புறம் சேம் கைண்ட் ஆஃப் மோஷன் தான் அக்கர் ஆகும். புரியுதா? ஸோ அதனால அவனுக்கு திருப்பியும் அது 10 செகண்ட்ஸ் தான் வரும். இது வெரி, வெரி வெரி, வெரி கான்செப்சுவல். ஓகே. இது வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெரி, வெரி கான்செப்சுவல் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். On a long horizontally moving belt, a child runs to and fro with speed 9 km per hour with respect to belt between his father and mother located 50 meters apart. The belt moves with speed 4 km per hour for an observer on stationary platform outside. So basically belt 4 km per hour மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த சைல்டு வந்து 9 km per hourல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டே இருக்காங்க. ஓகே. ஸ்பீட் ஆஃப் சைல்டு ரன்னிங் இன் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பெல்ட். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் சைல்டு ரன்னிங் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பெல்ட். டைம் டேக்கன் பை தி சைல்டு இன் ஏ அண்ட் பி. இந்த டைம் டேக்கன் பை சைல்டு இன் ஏ அண்ட் பி இது வந்து உங்களுக்கு இது நான் திருப்பி இதுல வந்து ஒரு 1 செகண்ட் சாரி. டைம் டேக்கன் ஆஃப் சைல்டு இன் ஏ அண்ட் பி இருக்குல்ல. இது நீங்க வந்து ட்ரை அவுட். ஏன்னா இது டஸ் இட் டிபெண்ட் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் மூவிங் பெல்ட் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சரியா? ஸோ நம்ம பார்ட் சி மட்டும் டைரக்ட்டா பார்க்கலாம். போத் பேரண்ட்ஸ் மூவிங் பெல்ட்ல தான் இருக்காங்க. சைல்டும் மூவிங் பெல்ட்ல தான் இருக்கு. ஸோ பெல்ட் மூவ் ஆகுதோ இல்லையோ, ரிலேட்டிவ் டூ எவ்ரிபடி எல்ஸ் இவங்க வந்து ஒரு கிரவுண்ட்ல இருக்க மாரியான இதுதான். ஒரு சினாரியோ தான். ஸோ இந்த இதுக்கும் பெல்ட்டோட வெலாசிட்டிக்கும் சம்மந்தமே இல்ல. ஸோ இந்த டைம் டேக்கன் இருக்குல்ல, திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இது எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஃபார் எனி ஸ்பீட் ஆஃப் தி பெல்ட். ஓகே. ஏன்னா எல்லாரும் பெல்ட்ல தான் இருக்காங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப் சைல்ட் ரன்னிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பெல்ட் எவ்வளோ? சைல்டோட ஸ்பீட் 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் பிளஸ் பெல்ட்டோட ஸ்பீட் 4. ஸோ 13 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்போசிட் வந்து இது 9 அது -4. ஸோ 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். விச் ஆஃப் தி ஆன்சர் ஆல்டர் இஃப் இட்ஸ் வியூட் பை ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ். ஒன் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வியூ பண்ணா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இந்த பெல்ட்டோட மோஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ஏ, பி 2மே மாறும். அவங்களுக்கு ஏ, பி 2மே 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். பெல்ட்டோட மோஷன் அவங்கள ஆல்டரே பண்ணாது. ஏன்னா அவங்களே பெல்ட்ல தான் இருக்காங்க. ஓகே. ஓகே ஃபைன். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோடைப் பார்த்தீங்களா? ஃபாதர் மட்டும் கோட் சூட்ல இருக்காங்க. மதர் சாரி. வெரி பேட். ஃபாதரும் ட்ரெடிஷனல்ல இருந்திருக்கலாம்ல. இங்க ஓகே. இங்க வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து 3.26. Two stones are thrown up simultaneously from edge of a cliff 200 meter high with initial speeds of 15 meter per second and 30 meter per second. Verify that the graph shown in the graph. Okay. This question seems very tough. Try out. Will explain in the last. இது நீங்க வந்து சரி இந்த லாஸ்ட்ல will explain now only but pause and try. Pause பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாம இப்ப பார்க்கலாம். Two stones are thrown up simultaneously. Verify ஓகே. ஃபுல்லா பார்த்துடலாம். From cliff 200 meter 15 meter per second ஒண்ணுக்கு 30 meter per second இன்னொன்னுக்கு. Verify the graph shown correctly represents the time variation of relative position of second stone with respect to first. ஓகே. ஃபர்ஸ்ட் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வெரிஃபை த கிராஃப்.
வெரிஃபை தான் பண்ணோம். அவங்களே கிராஃப் குடுத்துட்டாங்க. ஏன்னா, இந்த கிராஃப் கொஞ்சம் டஃப்பான வேல தான். அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. அதான் அவங்களே குடுத்துட்டாங்க. Neglect the air resistance. Assume that stones do not rebound after hitting the ground. Take G equal 10 மீட்டர். ஸோ இவங்க என்ன அஸ்யூம் பண்றாங்கன்னா, 2 ஸ்டோன் இருக்கு. போய் கிரவுண்ட்ல விழுந்த உடனே அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிக்குது. ரீபவுண்ட் ஆகல. நோ ரீபவுண்ட். ஓகே. நோ ரீபவுண்ட். ஓகே. கிவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லீனியர் அண்ட் கர்வ்ட் பார்ட். ஓகே. ஸோ இதுதான் கிராஃப். அது கரெக்ட் தான். ஆனா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னன்னா, இதுல இருக்கிற ஹிண்ட் என்ன தெரியுமா? 1 செகண்ட். ஓகே. ஹிண்ட் என்னன்னா, ஹிண்ட் வென் போத் ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் ரிலேட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு 0. ரெண்டுக்குமே ரிலேட்டிவ் ஆக்ஸலரேஷன் 0. When one stone hits ground, you need to calculate just the free fall graph of the other stone. ஸோ இது புரிஞ்சுச்சா? நம்மளுக்கு 2மே மோஷன்ல இருக்கும்போது ரிலேட்டிவ் ஆக்ஸலரேஷன் 0. அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட். பேசிக்கா ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா உங்களுக்கான ஆக்ஸலரேஷன் 0. ஆக்ஸலரேஷன் 0னா சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப். dx பை dt ஓட இன்னொரு d பை dt. ஓகே. அதுதான் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி என்னது? டி சாரி அதான் ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது? d2x பை dt ஸ்கொயர். இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. d2x பை dt ஸ்கொயர்ன்னு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஆக்ஸலரேஷன. இது என்னன்னு நீங்க அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப் 0. அண்ட் இதுக்கு மேல இருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டோனோட ஃப்ரீ ஃபால் தான். பேசிக்கா கிரவுண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த இவன் தான் அந்த விழுந்த ஸ்டோன். ஓகே. இந்த ஸ்டோன் இங்க விழுந்துட்டு இருக்கு. ஸோ இவன் என்ன பண்றான்? அவன் வந்து பிளாட் பண்றான். ஒரு பேப்பர்ல அதோட ஃப்ரீ ஃபால் பிளாட் பண்றான். ஓகே. அண்ட் இனிஷியலா அந்த இவனும் இப்போ கீழ வந்துட்டு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவன பொறுத்தவரைக்கும் ஸ்டோன் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஃபால் இப்படி வருது. ஸோ தட்ஸ் தி ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ நம்மளுக்கு இதோட கால்குலேஷன்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. கால்குலேஷன் நம்ம ஃபாஸ்ட்டா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி 15 அதுக்கு 10 இடத்துல நடுவுல இருக்க 1 செகண்ட். U1 வந்து 15, G வந்து -10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். X வந்து இப்படி குடுத்துருக்காங்க. 200 + 15t - 5t ஸ்கொயர். அடுத்த ஸ்டோன்க்கு என்ன வரும்னா உங்களுக்கு நெகட்டிவ் சைன் பிஃபோர் டைம் இஸ் மீனிங்லெஸ். ஓகே ஃபைன். இது வந்து உங்களுக்கு t = 8 செகண்ட்ல வந்து ஒண்ணு கீழ மீட் ஆகுது. ஸோ இந்த t = -5 யூஸ்லெஸ். t ஸ்கொயர் -8t + 5t - 40 = 0. அந்த t = -5 செகண்ட்ஸ் வந்து லாஜிக்கே கிடையாது. இப்ப t = 8 செகண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோன் கீழ விழுது. ஸோ என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இது 8 செகண்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் யூசிங் ரிலேஷன் 200 + 30t - 5t ஸ்கொயர் x2க்கு. ஸோ 2 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா 2 நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதே மாரி t = 10 செகண்ட்ல செகண்ட் ஸ்டோன் மீட் ஆகுது. x2 x2 - x1 = 15t. ஸோ இந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு என்னது? இந்த ஸ்லோப் வந்து 15. இது 8 அது கரெக்ட். பை கால்குலேஷன். இதுவும் ஃபால்ஸ் டூ கிரவுண்ட் அட் 10 அதுவும் கரெக்ட். ஸோ கிராஃப் இஸ் கரெக்ட். ஓகே. இதான் வெரிஃபை பண்ணியாச்சு. பட் ஸ்டில் என்டையர்லி நீங்க பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான் இது. இந்த ஹிண்ட் தான் உங்களுக்கு தேவை. சரியா? நெக்ஸ்ட் 3.27 பார்க்கலாம். 3.27 போலாமா? The speed time graph of particle moving along fixed direction is shown in figure 3.28. Obtain the distance traversed by the particle between t = 0 seconds to 10 seconds, 2 seconds to 6 seconds. Okay. 0 to 10 அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? வெரி சிம்பிள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? obtain the distance traveled தான். டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஏரியான்றது கிராஃப். ஜஸ்ட் இந்த ஏரியான்ற கிராஃப். கரெக்ட்டா? செக் பண்ணுங்க. ஏரியான்ற கிராஃப் பண்ணலாமா? செக் பண்ணுவோம். அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகிள் ஓவர் இன்டர்வல்ஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஏரியான்ற கிராஃப் தான் குடுக்கும். ஸோ 60 மீட்டர். 0 to 10 செகண்ட்ஸ் அது 60 மீட்டர் போகுது. இன் 10 செகண்ட்ஸ் போறதுனால ஆவரேஜ் ஸ்பீட் என்ன உங்களுக்கு 6 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாரி 2 to 5 பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் வந்து உங்களுக்கு ஆ ஓகே. இது நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு ஸ்லோப் எடுத்துக்கலாம். இங்க 2 to 2 to 5 கேட்கறாங்க. 2 to 6 இங்க 2 to 6. ஸோ இந்த இந்த கிராஃப் இந்த கிராஃபோட ஏரியா தான் அவங்க கேட்கறாங்க. இந்த கிராஃபோட ஏரியா ஆஃப் இந்த கிராஃப் டிவைடட் பை 4 செகண்ட்ஸ். அதான் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ அந்த ஏரியா ஆஃப் அந்த கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அது ஜஸ்ட் பை மேத்தமேட்டிக்ஸ். என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் 5 வரைக்கும் கால்குலேட் பண்றாங்க. அது வரைக்கும் 2 வரைக்கும் கால்குலேட் பண்றாங்க. 2வ சப்ட்ராக்ட் பண்றாங்க. இது கிடைச்சிருது.
நெக்ஸ்ட் 10லேருந்து 5 கால்குலேட் பண்றாங்க. 10லேருந்து 6 கால்குலேட் பண்றாங்க. இது செப்பரேட் பண்றாங்க. இது கிடைச்சது. ஓகே. ஸோ அந்த ஏரியா கால்குலேஷன் தான் பெருசா குடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் கான்செப்ட் என்னன்னா ஏரியா அண்டர் ஸ்பீட் டைம் கிராஃப் கிவ்ஸ் டிஸ்டன்ஸ். ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகே. இது உங்களுக்கு டோட்டலா முடிஞ்சதுக்கப்புறம் S2க்கான ஆவரேஜ் வெலாசிட்டி உங்களுக்கு சாரி ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 9 மீட்டர் பெர் செகண்ட் வருது. ஓகே. கால்குலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட் சொல்லிட்டேன் நானு. நெக்ஸ்ட் 3.28 போலாம். 1 செகண்ட். டோட்டல் வந்து உங்களுக்கு ஐ திங்க் வி ஆர் கோயிங் டூ ரீச் தி எண்ட். ஓ! இது லாஸ்ட் கொஸ்டினா? ஓகே வெரி குட். லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன பண்ணணும்னு? லாஸ்ட் கொஸ்டின். நெறைய சப் பார்ட்ஸ் இருக்கு. நம்ம டக் 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 டக்ன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம். 3.2 3.28 The velocity time graph of particle in one dimensional motion is shown. Okay. V versus T இருக்கு. இல்ல which of the following sorry which of the following formula are correct to describe the motion of particle over time interval t1 to t2. So x of t2 is equal to x of t1 plus v of t1 into t2 minus t1 plus half a of t2 minus t1 whole square. இது கரெக்ட்டா பாருங்க. ம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது கரெக்ட் தான். நீங்க ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப வெரி சிம்பிள் கொஸ்டின் தான் இது. கமெண்ட். ஓகே. வெரி சிம்பிள் கொஸ்டின். நத்திங் ரிலேட்டட் டு கிராஃப். மச் டிஃபரன்ஸ். இந்த கிராஃப்க்கும் பெரிய சம்மந்தம் இருக்காது. ஜஸ்ட் யூஸ் த 3 ஃபார்முலா. 1 லெக்சர்ல நான் 3 ஃபார்முலா குடுத்திருந்தேன்ல, அத யூஸ் பண்ணுங்க. ஓகே. சரி. ஸோ அதுல என்ன இருக்கு? x of t2 is equal to ஸோ நம்மளுக்கு s is equal to ut plus half at square இருந்துச்சுல, அந்த ஃபார்முலா தான் இது. t2ல இருக்கிறது u s is equal to ut அதுக்கு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் x of t1 அதுக்கப்புறம் இதுதான் u. u என்னது? வெலாசிட்டி அட் t1 இன்டு t டோட்டல் டைம் டேக்கன் என்னது? t2 மைனஸ் t1 இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும். அண்ட் பிளஸ் ஹாஃப் a t ஸ்கொயர் அது t2 மைனஸ் t1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். v of t2 is equal to v of t1 plus a into t2 minus t1 இதுவும் கரெக்ட். v average is equal to x of t2 minus x of t1 by t2 minus t1 perfect. a average is equal to v of t2 minus v of t1 by t2 minus t1 இதுவும் கரெக்ட். x of t2 is equal to x of t1 plus v average of t2 minus t1 plus half into a average of t2 minus t1 whole square. ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கான மெயின் ட்விஸ்ட் இருக்கு. சரியா? இது உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். இந்த இடத்துல வெலாசிட்டி டைம் கிராஃப் குடுத்துருக்காங்கல்ல, இந்த இந்த பாயிண்ட் திருப்பி கவனிங்க. இது வேணும்னு தான் சொன்னேன். நத்திங் மச் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிராஃப் கிவன். இது வந்து ரியலி நோ. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆக்ஸிலரேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்சர்வ் த சேஞ்ச் இன் த ஸ்லோப் ஆஃப் கிராஃப். கிராஃபோட ஸ்லோப் பாருங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆக்ஸிலரேஷன் கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால இந்த வெறும் 3 ஃபார்முலா நான் சொன்ன மாரி ஜஸ்ட் யூஸ் த 3 ஃபார்முலா இது ராங். ஓகே. ஆனா பட் செக் இஃப் இட் வொர்க்ஸ் ஃபார் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸிலரேஷன். அதுதான் உங்களோட ஹோம்வொர்க். இப்போ அத ஆன்ஸர் நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் குடுத்தது லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் தான் இதுல இருக்க ட்விஸ்ட் சொல்லியிருக்கேன். என்ன ட்விஸ்ட்? இந்த இந்த ஆப்ஷன் இ பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் தெரியணும். சாரி. ஆப்ஷன் இல தான் உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் தெரியணும். ஏன்னா ஏக்கும் ஈக்கும் நடுவுல ஒரு சின்ன கன்ஃபார்ம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது இப்ப நீங்க பார்த்தா புரிஞ்சிரும். இதுல உங்களுக்கு இந்த கரெக்ட் ஃபார்முலா வந்து சிடிஎஃப் மட்டும் தான். சிடிஎஃப். இதுல ஏன் இந்த ஆவரேஜ் இருக்குல்ல, ஆவரேஜும் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? x of t2 is equal to x of t1. இதுல given graph has non-uniform slope. Hence formula AB cannot describe the motion. அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல உங்களுக்கு வர ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும்ல. இந்த nothing much depends சாரி. ஜஸ்ட் ஓ ஓகே. சோ பேசிக்கா இந்த இடத்துல இது வந்து தப்பு. இது nothing much different on the graph given தப்பு. It graph shows that சாரி. அட மை காட்! என்னாச்சு எனக்கு? கிராஃப் ஷோஸ் தட் ஸ்லோப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ ஆக்ஸலரேஷன் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ given 3 equation of motion is not usable here. இங்க அதை யூஸ் பண்ண முடியாது. Even if we consider only the average velocity and acceleration. அப்போ ஸோ ரிமெம்பர் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் இது தவிர சி, டி
எஃப். இது 3ம் ஆன்சர்ஸ். ஓகே. ஆன்சர் வந்து சிடிஎஃப். ஓகே ஃபைன். ஸோ இது புரிஞ்சுச்சா? அண்ட் ஓகே. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கால்குலஸ் பாருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லி ஓவர். ஆல் தி பெஸ்ட். என்ஜாய் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்ப நான் மீட்டிங் கால் ஆஃப் பண்றேன். தேங்க் யூ.